ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீதமான இட்லியை வச்சு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு சமையல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. காலையில் இட்லி பண்ணோம்னா 4-5 இட்லியாவது மிச்சமாகிருங்க. மிச்சமான இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் மிச்சமான இட்லியிலிருந்து தான் இது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னே சொல்லாமல் வீட்டில் இருக்கீங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு டிஷ் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த சமையல் பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது போல லேயர் எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல கிள்ளி வச்ச மாதிரி இருக்கணுங்க வெங்காயம். ஒரு குடமிளகாவை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதே சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கலாம். குடமிளகாவை 2 கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய விதைகள் எடுத்துடலாங்க. வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் ஒரே சைஸா இருக்கிற மாதிரி இருக்கட்டுங்க. இது நான் காலையில பண்ண மீதமான இட்லிங்க. நீங்க புது இட்லியில பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமா நீங்க இதை பண்ணலாம். வெங்காயம் குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்க அதே சைஸ்லயே இட்லியும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப பொடிசாவும் கட் பண்ணிட வேண்டாம். ஒரு இட்லியை 6 பீஸ் வர மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது போல எல்லா இட்லியையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்க இட்லியை எண்ணெயில பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒவ்வொரு பீசஸா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மொத்தமா போட வேண்டாம், ஒவ்வொரு பீசஸா போடலாம். உதிரியா இருக்கணும் நமக்கு. அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல இருந்ததுன்னா எண்ணெய் அதிக ஹீட் ஆயிரும். நம்ம இட்லி போட்ட உடனே இட்லி அதிகமா சவந்து போயிருங்க. லைட்டா பெரட்டி விடலாம். கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்க மாதிரிங்க, உள்ள ஓரளவு கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கட்டுங்க. ரொம்ப கிறிஸ்பியா இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி மொறுக்குன்னு இருக்கும். வெளி லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் பொரிச்ச எல்லா இட்லியும் எடுத்து வச்சுக்கலாங்க. தாளிச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு எண்ணெயில் நல்லா பொரியட்டும். சோம்பு எந்த அளவுக்கு பொரியுதோ அதுதான் நமக்கு வாசனையா இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் அரை பாகம் வதங்கினா மட்டும் போதும் நமக்கு. ஒரு துண்டு இஞ்சியை இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தட்டி போட வேண்டாங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை போட்டுக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்கி விடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் நல்லா பெரட்டி விடலாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்ததும் அரை பாகம் வதங்குற அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு அரை பாகம் வதங்கிருச்சுங்க.
வெங்காயம் குடமிளகாய் ரெண்டும் ஓவராக குக் ஆகக்கூடாதுங்க. காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இந்த எண்ணெயிலே பிரட்டி விடலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கலாங்க. லைட்டாக மட்டும் பிரட்டி விடலாம், அதிக நேரம் குக் ஆக தேவையில்லை. எண்ணெயில் பொரிச்ச இட்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடலாம், எல்லா பக்கம் ஈவனாக இருக்கிற அளவுக்கு கலந்து விடலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டலாம். அந்த சாஸோட கலர் சேரும் போது இட்லியோட கலர் நல்லா டார்க்காக மாறிடுங்க. எண்ணெயில் பொரிச்ச கலர்ல இருந்து இன்னும் டார்க்காக ஆகுங்க. கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து லைட்டாக பிரட்டி விடலாம். இட்லி மாவுலேயே நம்ம உப்பு சேர்த்துருப்போங்க. இது வெங்காயம் குடமிளகால உப்பு பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உப்பு போடுறோம். உப்பு சேர்த்தக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டலாங்க. 2 நிமிஷம் இருந்தாதான் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே எண்ணெயில் பொரிச்ச இட்லிக்குள்ளே நல்லா இறங்குங்க. 10 நிமிஷத்தில் இருந்தால் போதுங்க, ஃபாஸ்ட்டாக அந்த சமையல் முடிச்சிடலாம். இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு சமையல் நம்ம செஞ்சு கொடுத்து பாருங்க. வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான சமையலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்குங்க.